கொடுக்கறதுக்கு நீ இந்த இடத்துல மனசுல நினைச்சு நின்ன இந்த இல்லையா? என் குலதெய்வம் நீ என்னைய சோதனையில நிப்பாட்டி வச்சிருக்க. நான் செய்யற காரியத்துக்கு நீ தோண நில்லுன்னு நீ நினைச்ச அந்த இடத்துல நினைச்சே இல்லையா? நான் போற காரியம் சரியா நீ நினைக்கிற, போற காரியம் தவறு இல்லப்பா. சரியா? உனக்கு காரியத்தை நான் வெற்றி பண்ணி கொடுப்பேன், உயிர் சேதாரம் இல்லாம நான் முடிச்சு கொடுப்பேன். சரியா? உன்னோட குலதெய்வத்துக்கு உண்டானது உனக்குள்ளார நிக்குது. சரியா? அது 13 நாள் ஆச்சு வளத்துக்கு. புரியுதா இல்லையா? நீ கலங்காத, நீ நினைச்ச காரியம் அந்த இடத்துல நான் வெற்றி பண்ணி கொடுப்பேன். அது எத்தனை தடங்கள் வந்தாலும் நான் முடிச்சு கொடுப்பேன். சரியா? உனக்கு வினையை வச்சாச்சு, வினையை ஒரு இடத்துல கொண்டு போய் மிதச்சு வச்சுட்டாங்க. உனக்கே நீ தன்னைத்தானே புத்தி பேதலிச்சு போறதுக்கு விலையில வச்சாச்சு. அந்த புத்தி பேதலிக்க நான் விட மாட்டேன். நான் உன் எல்லைக்கு வந்துட்டேன். என் பிள்ளைய நான் காப்பாத்தி கொடுப்பேன். புத்தி பேதலிக்க விட மாட்டேன். நீ கொடுத்த உத்தரவு உன் குலசாமி மேல கொடுத்திருக்க உத்தரவு தெரியுமா? நீ கொடுத்த உத்தரவு, அந்த உத்தரவு கொடுத்து வச்சிருக்க. அதை நாம சரியா? கவலைப்படாத, பிரச்சனை இல்லாம நான் முடிச்சு கொடுக்குறேன். புரியுதா இல்லையா?